சற்றேறக்குறைய 78 சுங்கச்சாவடிகள் தமிழகத்திலே அமைந்திருக்கின்றன. கோவையிலிருந்து சென்னை வர வேண்டும் என்று சொன்னால் 10 சுங்கச்சாவடிகளை கடந்து வர வேண்டியிருக்கிறது. ஒரு வாகனத்தை பதிவு செய்கிற போதே அதற்கான வரி, லைஃப் டைம் டாக்ஸ் என்கிற அடிப்படையில் அதற்கான வரி, லாரி, பேருந்து போன்ற வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் 3 மாதத்திற்கு ஒருமுறை கட்டப்படுகிற வரி என பல முனைகளில் வாகனங்கள் வரியை செலுத்திக் கொண்டிருக்கிற போது மாநில அரசை எந்த வகையிலும் கலந்தாலோசிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலிலும் செப்டம்பரிலும் ஒரு எந்திரத்தனமாக இந்த சுங்க வசூல் கட்டணத்தை உயர்த்துவது என்பது மிக மோசமான ஒடுக்குமுறையாகும். இது வெகுமக்களின் மீது சுமத்தப்படுகிற ஒடுக்குமுறை என்பதை விட மாநில உரிமை என்கிற நோக்கிலே பார்க்கிற போது மாநில அரசோடு எந்த வகையிலும் நகாய் என்கிற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு கலந்தாலோசனையை செய்யாமலேயே இந்த கட்டண விகிதங்களை அமைக்கிறார்கள். குறிப்பாக கடலூரில் இருந்து சிதம்பரத்தை நோக்கி போகக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கிற கொத்தட்டை என்று சொல்லப்படுகிற டோல்கேட் 1 மாதத்திற்கு முன்னதாக திறந்து வைக்கப்பட்டது. முன்னும் பின்னுமாக எந்த பணிகளும் முடிவடையாமலேயே ஒரு வழி பாதையாகவே விழுப்புரத்தில் இருந்து சிதம்பரம் வரை போகிற சரிபாதிக்கும் மேலான பயண தூரம் அமைந்திருக்கிற நிலையில் அந்த டோல்கேட் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து வணிக பெருமக்களும் வியாபாரிகளும் அங்கே தொடர்ந்து போராடி வருகிறார்கள்.